உள்ளத்தோளுடைய நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வர இருக்குது. மே 4ஆம் தேதி கிட்டத்தட்ட மாலை 5 மணிக்கெல்லாம் ஓரளவு தெளிவாக தெரிஞ்சிடும். யார் வெற்றி பெற்றிருக்காங்க, யார் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, யார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு எடுத்திருக்காங்க, யார் ஒன்றுமே எடுக்கலைங்கிற தெளிவு தெரிஞ்சிடும். 6 மணிக்கெல்லாம் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கங்கிறது தெரிய வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நிறையா நடக்கும். இது வந்து ரொம்ப பேருக்கு அது அரசியலில் அதிர்ச்சியை கொடுக்கும். அப்படி என்ன நடக்க போகுது, என்ன அதிர்ச்சியான செய்தி வரப்போகுது, என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தானே அறுதி பெரும்பான்மையாக வரண்டு பெரும்பாலான கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஒரு அதிர்ச்சிக்கு மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குற சூழ்நிலையில் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஜெயிச்சிருவார், ஆட்சியை பிடிச்சிருவாருங்கிற மாதிரி ஒரு 2-3 ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் ரிசல்ட் கிடைச்ச மறுநாள் காலையில் வந்து இங்கே சென்னையில் வந்து பனையூருக்கு வந்து என்னை சந்திக்கணும், நம்ம ஒரு முக்கியமான கூட்டம் நடத்த வேண்டியதுக்குன்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. இந்த அழைப்பு வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஆக திமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்குமா, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு கம்மியாக இருந்தாலும் இந்த விஜயை சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைச்சிருவாங்களா, இல்லை 2 பேரும் இல்லாமல் விஜயே கூட அதிகப்படியான இடங்களில் வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பலதரப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய புதிய முதலமைச்சரை நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல விஜய் வந்தாலும் வந்துடுவாருங்கிற மாதிரி ஒரு சில செய்தி சொல்கிறாங்க. அப்படிலாம் என்னதாங்க நடக்க போகுது அப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு 2வது கட்ட தேர்தல் 29ஆம் தேதி முடிந்த அரை மணி நேரத்தில் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு நிறையா வெளிவந்துச்சு. அப்படி வந்த கருத்து கணிப்பில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அணி அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி பல ஊடகங்கள் 125லேருந்து 145 வரைக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு சிலரும், அதிகபட்சமாக 145 to 160 இடங்களில் வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு சில ஊடகங்களும், 142லேருந்து 184 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு சில ஊடகங்களும் கருத்து வெளியிட்டாங்க. இப்படி 5-6 ஊடகங்கள் வெளியிட்ட சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து 128 இடங்கள்லேருந்து 147 இடங்கள் வரைக்கும் கூட ஜெயிக்கும். 2வது இடத்துக்கு தான் திமுக விட 75-95 இடங்கள்னு சொல்லி 2 ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றி கழகம் அது வந்து உங்களுக்கு வந்து 198லேருந்து 120 இடங்களை பிடிச்சிரும். 2வது இடத்துல வந்து திமுக வந்து 92 to 110 இடங்களில் வரும். அந்த அண்ணா திமுக 22 to 32 இடங்களில் மட்டுமா ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த 2 ஊடகங்களில் முக்கியமானது இந்தியா டுடேயும் ஆக்சிஸ் மை இந்தியாங்கிற 2 நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி தான் இப்போ ரொம்ப பேரை குஷியாக்கி விட்டுருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்ப பேரை குழப்பமாக்கி விட்டுருக்குது. இது வந்து சும்மா அள்ளி விட்ட ஒரு கருத்து கணிப்பு, இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த நேரத்தில் விஜய் வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்காரு, நீங்கள் வந்து இந்த எக்ஸிட் போன விளையாட்டு பற்றியில் அதுக்கு அடுத்த நாளே இவர் சொல்கிறாரு, நம்ம தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெற்றவங்களும் அடுத்த நாள் காலையில் வந்து என்னை வந்து சென்னையில் சந்திக்கணும், பனையூர் அலுவலகத்தில் நம்மளுக்குள்ளே ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அழைச்சிப்பு கொடுத்துருக்காரு. அந்த மீட்டிங் வந்து சுமார் 3 to 4 மணி நேரங்க மீட்டிங் நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்கு என்ற போது எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், அது முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கின உடனே என்ன பண்ணணும், வேறு எங்கேயும் நீங்கள் போயிடக்கூடாது, நேராக சென்னைக்கு வரணும், என்னையே பார்க்கணும், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு தன்னுடைய வேட்பாளர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. இந்த அழைப்பை கேட்ட உடனே தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள வேட்பாளர்கள்லாம் இப்போ என்ன முடிவு நினச்சிட்டாங்கன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புப்படி தமிழக வெற்றி கழகம் வந்து 120 சீட்டு வரைக்கும் ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அறுதி பெரும்பான்மைக்கு 118 தானே தேவை,
அப்போ கிட்டத்தட்ட நம்ம தாவேக்க ஆட்சியை பிடிச்சிரும் போல இருக்குது. வரக்கூடிய ஆட்சியில் முதலமைச்சர் வந்து நம்ம விஜய் அண்ணா தான். அப்போ நம்மளுக்கும் ஒரு மந்திரி சபை சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த ஏற்கனவே ஒரு பட்டியல் வெளியிட்டாங்கள்ல, 29 பேர் மந்திரி பட்டியல். அவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய கனவுல இருக்கிறாங்க. மற்ற ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படியாச்சும் போயிட்டு அவரை நம்ம கொஞ்சம் காக்கா பிடிச்சி ஒரு பெரிய பொறுப்பை வாங்கினுங்கிற மாதிரி போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, பொட்டி கட்டிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் வந்து வெறும் வதந்தி. அவர்கள் வந்து ஒரு மனம் தளர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக தாவேக்கா கிளப்பி விட்ட ஒரு ஐப்பு இது. இதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது மட்டும் ஒரு 140 இடங்கள், 135 to 140 இடங்களில் திமுக மட்டும் வெற்றி பெறும். அதனுடைய தோழமை கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு 160 to 185 இடங்களில் வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்று வலுவான ஆட்சி அமைச்சிடும். இந்த பகல் கனவுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு திமுக தரப்புலையும், அண்ணா திமுக தரப்பில் வந்து இவங்க 2 பேரும் சொல்கிறது தப்பு. நாங்கள் வந்து நெருக்கி வந்து ஒரு அறுதி பெரும்பான்மைக்கான இடங்களை பிடிச்சி ஒரு 120 130 இடங்களை பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிருவோம், கூட்டணி ஆட்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோங்கிற மாதிரி என்டிஏ குரூப்ஸும் பேசிக்கிறாங்க. இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து வேகமாக வெற்றி பெற்றவுடனே சர்டிஃபிகேட்டை வாங்கி நேராக எங்கிட்ட வாங்கப்பான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. வதந்தியான செய்தியா உண்மையா பொருளையான்னு தெரியலை. அது என்னென்னா, ஒருவேளை 3 அணியில் 3 பேருமே தனிப்பெரும் மெஜாரிட்டி பெறாமல் அதிமுகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ ஒரு 10 சீட்டு தனிப்பெரும் மெஜாரிட்டி குறைவாக வருதுன்னு வச்சுங்கப்பா. தனிப்பெரும் மெஜாரிட்டி 118 வேணும். ஒருவேளை ஒரு 100 105 சீட்டு எடுத்துருச்சு திமுக அல்லது அதிமுக, இந்த 2 பேருமே வச்சுங்களேன். இப்போ தோழமைகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கணும். அப்போ திமுக ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து, அரசியல் நோக்கம் சொல்லக்கூடிய கருத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். அப்போ திமுக என்ன பண்ணால் தன்னுடைய தோழமை கட்சியுடைய ஆதரவை கேட்கும். அப்படி ஆதரவை கேட்குறப்ப காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கோஷமிட்ட காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு நிலைமை வந்தால் இப்போ திருப்பி அதை கையில் எடுத்துக்கிட்டோம். அந்த காங்கிரஸ் அதை கையில் எடுத்தால் இதே கோரிக்கையை முன்கூட சொல்லி வந்த விசிகாவும் அந்த கோரிக்கையை கையில் எடுத்துரும். அதே போல் சிபிஎம் அவர் என்ன பண்ணுவார், சண்முகம் அவர் போன்ற ஆளுகளும் இதுக்கு வந்து உங்களுக்கு கம்மியாக தானே இருக்குது சீட்டு, நாங்கள்லாம் சேர்ந்தால் தானே ஆட்சி அமைக்க முடியும், அப்போ எங்களுக்கு நீங்கள் வந்து மந்திரி சபையில் இடம் கொடுங்க, கூட்டணி மந்திரி சபை கொடுங்கிற நிலைமைக்கு கோரிக்கை வைக்க ஆரம்பித்தா நிச்சயமாக முக ஸ்டாலின் கொடுக்க மாட்டார். காரணம் வந்து அவர் வந்து அரசியல் சாணக்கியர். அவர் ஒன்றிய அரசில் எப்படி அமித்ஷாவே சாணக்கியருங்கிறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சிறப்பான அரசியல் சாணக்கியர் வந்து முக ஸ்டாலின் அவர்கள். அதனால் அந்த கூட்டணி ஆட்சிக்கெலாம் அவர் வாய்ப்பு கொடுக்காம என்ன பண்ணுவார், ஒருவேளை இந்த தமிழக வெற்றி கழகம் போல் கட்சிகள்கிட்ட ஒரு 10-12 சீட்டு இருந்தால் ரொம்ப காமாக பேசி அவங்க ஆதரவை வாங்கி தனிப்பெரும் கட்சி, அதாவது தனி ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விஜய்க்கு ஆதரவான நெருக்கமான ஆளுங்க இந்த முடிவுக்கு வரமாட்டாங்க. ஆனால் அதே சமயம் விஜய் இப்போ 234 எம்எல்ஏக்களை போட்டிருக்காருல, அதாவது வேட்பாளரை, அதில் சுமார் 120 பேருக்கு மேலே உள்ளவங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள்லாம் பல கட்சியில் உள்ளவங்க, திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகான்னு பல கட்சியில் இருந்து அதை விட்டு விலக்கப்பட்டு இல்லாட்டி அதை விட்டு விலகி இல்லாட்டி அதுலேருந்து வாய்ப்பு கிடைக்காம அங்கே உள்ள ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் வெளியே வந்த ஆளுகள் தான் என்ன பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் தாவேக்காவில் போய்ட்டு நாங்கள் தாவேக்காவில் நிற்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே இவர் விஜய் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களுக்கு இந்த சீட்டு கொடுத்துருக்காரு 120 பேருக்கிட்ட சுமார். இந்த 120 பேருக்குள்ள வந்து ஒருவேளை 10-15 பேர் ஜெயிச்சாங்கண்டா இந்த 10-15 பேரும் விஜய் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தனியாக சுயமாக முடிவெடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிற கட்சிக்கு ஆதரவை கொடுத்துருவாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பலன் பார்த்துருவாங்க. அப்போ அந்த திமுக என்ன பண்ணால் இவர்களை பயன்படுத்தி ஆட்சி அமைச்சிரும். இதே போல் தான் பாஜக செய்யும். இந்த மாதிரி வேலையை செய்கிறதுல பாஜக வந்து நம்பர் 1 நிறையா இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. அந்த பயத்தில் தான் இப்போ என்ன பண்ணுறாரு விஜய் வந்து, ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா இவர்களை வெளியே சுயமாக நடமாட விட்டோம்னா
நம்மளுக்கு வந்து மோசமாகிடும், இவ்வளோ உடனே உள்ளே கூப்பிட்டு பைண்டப் பண்ணிடுன்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்னு விசில் சின்னத்தில் போட்டிட்டு எப்படி வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியும், அது கட்சி தாவல் சட்டத்துக்கு கட்டுப்படாதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த வெற்றி பெற்றவர்கள் வந்து அவங்க சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஒரு இடத்துல கூட்டம் கூடி தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற தலைவர் யார், கொறடா யாருங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்புடைய பட்டியலை போய் சபாநாயகர்கிட்ட, புதுசாக அமையக்கூடிய ஆட்சி சபாநாயகர்கிட்ட கொடுத்து அவர் அந்த கட்சியை வந்து அங்கே சட்டமன்ற கட்சியாக ஏற்றுக்கிட்ட பிறகு தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து செய்ய முடியும். இவங்க ஜெயித்த உடனேயே அப்படியே சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வேறு பக்கம் தவிட்டாங்கன்னா அவங்கள எதுவுமே செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கிறத உணர்ந்து கொண்ட விஜய் தான் இப்போ என்ன பண்ணுறாரு, இவர்களை சுயமாக நடமாட விட்டுறக்கூடாது, பைண்டப் பண்ணணும்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அழைச்சி சென்னைக்கு போய் இவர்கிட்ட எல்லாம் கட்டுப்படுவார்களா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஷா. கண்டிப்பாக திமுக வந்து 125 இடங்களுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறும். தோழமை கட்சிகளுடைய ஆசீர்வாதத்தோட ஆதரவோட ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் தான் அமைப்போம். தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த முறை வந்து ஓட்டு வேண்டாம் ஒரு 10-15% வாங்குவாங்க. ஒரு இடத்துல கூட எம்எல்ஏ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு காரணம் வந்து குறைஞ்சது ஒரு எம்எல்ஏ வரணும்னா 30-35% வாக்குகள் இருக்கணும். இவர்கள் வந்து 8-10% தான் வாங்குவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ இந்த ரிசல்ட்டுகளை அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்க்குறதுப்ப அந்த நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வந்து 5% 6% குறைஞ்சி காட்டுறதுனால ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில் உள்ள சில இளைஞர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவருடைய சதவீதம் 10 தாண்டி 12, 14, 15 வரை வாய்ப்பு இருக்குது. 20 வந்தால் கூட ஒரு இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் அவர்கள் இந்த முறை சட்டமன்றத்துக்கு நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை. திமுக தான் ஆட்சி அமைக்க, திமுக தான் ஆளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுவான கருத்தை திமுகவும் திமுகவோட ஆதரவாளர்களும் சில அரசியல் நடுநிலை நோக்கர்களும் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏப்ரல் இந்த மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு குழப்பம் வரும், சூழ்நிலை வரும், பெரிய மாற்றம் வரும், என்னமோ நடக்க போகுதுங்கிற செய்தி பரபரப்பெல்லாம் புரளி இதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாங்கிற மாதிரி அவர்கள் கருத்து சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது, என்ன நடந்தால் நல்லா இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்தோடு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தோடு சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.